So welcome to gravitation lecture 3. Okay yeah. Very good. Your tablet work agala. Okay fine. So variation of G due to shape, earth oda shape nala. So இந்த டாபிக் ஓட பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜியோட வேல்யூ இருக்கு பாருங்க, இந்த 9.8. ஓகேயா? ஸோ 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஜி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்ஃபேஸில் தான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? இந்த சர்ஃபேஸில் தான் இந்த வேல்யூ இருக்கும். நீங்கள் இந்த சர்ஃபேஸ்க்கு மேலே போனாலும் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது, கீழே போனாலும் என்ன ஆகுது, இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். டவுட் இருக்கா? ஸோ சப்போஸ் நான் வந்து இது ஆக்சுவலாக நம்ம கிராவிடேஷன் பார்த்தீங்கன்னா G is equal to gm/r² அப்படின்னு பார்த்தோமா? ஆனால் நம்ம எர்த்தோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ ஆக்சுவலாக அது வந்து சம்திங் எலிப்டிக்கலாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? இந்த அளவுக்குலாம் இருக்காது. ஸோ எர்த் வந்து கொஞ்சம் எலிப்டிக்கலாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு லேட்டராக வந்து தேவைப்படுறப்ப காமிக்கிறேன். எர்த் வந்து கொஞ்சம் எலிப்டிக்கலாக இருக்கும் ஷேப்பில். ஓகேயா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஃபேக்டரும், அது இல்லாமல் ரொட்டேஷன் ஆஃப் எர்த்து வந்து ரொட்டேட் ஆகுது பாருங்க. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிராவிடேஷன் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். ஸோ நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கு பாருங்க. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி அது பேர் தான் என்னன்னு சொல்ல போகிறோம். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் படிச்சிருக்கீங்களா? என்னடா எது கேட்டாலும் பதில் இல்லை. நான் பேசுறது கேக்குதா? ஸோ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் ஏதாச்சும் படிச்சிருக்கீங்களா? சரி, அதை பற்றியும் நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டென்ஷியல். ஸோ அன்னைக்கு தான் நான் 4 ஃபார்முலா உங்களுக்கு எழுதி போட்டேன். ஓகேயா? அந்த 4 ஃபார்முலாவில் தான் உங்களுக்கு இந்த ஃபீல்டும் வந்துடும், பொட்டென்ஷியலும் வந்துடும். சரி, ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம இதே டைப் ஆஃப் கொஸ்டின் நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின் இப்போ அப்படியே சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் என்ன? ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து இந்த வேல்யூ 6400 கிலோமீட்டர். மார்ஸோட ரேடியஸ் வந்து 3200 கிலோமீட்டர். மாஸ் ஆஃப் எர்த் பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் மாஸ் ஆஃப் த மார்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தில் வந்து எவ்வளோ இருக்கு? 2000 நியூட்டன். அப்போ அது வந்து மார்ஸில் எவ்வளோ இருக்கும்? ஸோ நம்மளோட எம்ஜி எர்த்தில் எவ்வளோ அப்படின்னா 200 நியூட்டன். சாரி 2000 சொல்லியிருப்பேன், 200 நியூட்டன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ணுறது தெரியும் தானே? G dash is equal to G into, சாரி இது வந்து அந்த இது இல்லை, டெப்த் ஃபார்முலா வராது. ஸோ உங்களுக்கு கிராவிட்டியோட ஃபார்முலா என்னது? gm/r². கரெக்டா இல்லையா? சரி, ஸோ இது வந்து எர்த்தோடது. கரெக்டா? இதே மாதிரி மார்ஸ்க்கு ஒன்று வருமா? ஸோ இது வந்து எர்த்தோடது. அதே மாதிரி மார்ஸ்க்கு ஒன்று. கிராவிடேஷன் ஆஃப் மார்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதுக்கும் ஜி மாஸ் ஆஃப் அவங்களோட பிளானட்டோட மாஸ் போட்டுக்கோங்க, டிவைட் பை அவங்க பிளானட்டோட ரேடியஸ் போட்டுக்கோங்க. புரியுதா இல்லையா? ஹலோ? ஸோ ஆக்சுவலி இது வந்து மார்ஸ், இதுக்கு முன்னாடி இருக்கிறது எர்த்து. ஸோ இப்போ நீ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிற கிராவிடேஷன் வேல்யூ, மார்ஸோட மாஸ், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எதில் இருக்குது? எர்த்தோட மாஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டுத்துள்ள ரேஷியோ எடுத்துக்கலாம். எர்த்தோடது, ஸோ கிராவிடேஷன் வந்து கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் எர்த்து, இது வந்து மாஸ் ஆஃப் மார்ஸ் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் இது மார்ஸ். Excuse me. Mass of Earth whole square. ஸோ இந்த ஜிஜி கேன்சல் ஆயிரும். இது வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் எர்த் ஸ்கொயர் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் மார்ஸ் ஸ்கொயர் டைம்ஸ் மாஸ் ஆஃப் மார்ஸ் டிவைட் பை மாஸ் ஆஃப் எர்த். ஓகேயா?
இப்போ வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். வேல்யூ போர்டு எர்த்தோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6400. இவங்களோடது எவ்வளோ? 3200. 3200 ஸ்கொயர் இன்டூ மாஸ் ஆஃப் மார்ஸ். மாஸ் ஆஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் மார்ஸ் நான் எம்னு வச்சுக்கிறேன். இதோட மாஸ் எவ்வளோன்னா 10 டைம்ஸ். ஓகேயா? ஸோ இப்போ நீ சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் மேலே வந்து உனக்கு 4 கீழே வந்து 10ன்னு கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? புரியுதா இல்லையா? ஸோ g of m is equal to சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ரெண்டு சைடு எம்மால் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா mg of Mars is equal to 4/10 times mge. ஸோ இந்த mgயோட வேல்யூ 200ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 4/10 into 200. ஸோ இது கேன்சல் பண்ணிக்கோ. மல்டிப்ளை பண்ணிட்டு அவனுக்கு என்ன கிடைக்கும்? 80 நியூட்டன். ஓகேயா? ஸோ 80 நியூட்டன் தான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். சரி, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த இதுதான் கொஸ்டின். உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, சரி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாஸ் ஆஃப் த சன் வந்து 10 டைம்ஸ் ஆக போகுது. ஓகேயா? புரியுதா இல்லையா? மாஸ் ஆஃப் த சன் வந்து 10 டைம்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னால், சரி, மாஸ் ஆஃப் த சன் வந்து 10 டைம்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் என்ன ஆயிடுச்சு? 10 டைம்ஸ் ஆயிடுச்சு. ஓகேயா? மாஸ் ஆஃப் த சன் வந்து 10 டைம்ஸ், யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டும் என்ன ஆயிடுச்சு? 10 டைம்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஜியில் தான் இருக்க போகுது. ஆக்சுவலாக ஜியோட ஃபார்முலா என்ன? ஜி me/r². கரெக்டா இல்லையா? இல்லை எம்இ என்னது? ஆக்சுவலாக மாஸ் ஆஃப் எர்த்தோட மாஸ் தான் இங்கே நம்ம ஃபார்முலாவில் இருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? சன்னோட மாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சன்னோட மாஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, டிக்ரீஸ் பண்ணாலும் சரி, ஏதாச்சும் சேஞ்ச் இருக்குமா? சேஞ்ச் எதுவுமே இருக்காது. கரெக்டா இல்லையா? ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் கொஸ்டின். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு? ரெயின் ட்ராப் வந்து சீக்கிரமா கீழே விழுகுமா? ஏனோ? நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்கன்னா ரெயின் ட்ராப் சீக்கிரமா கீழே விழுகுமா விழுகாதான்னு கேட்டேன். இங்கே பாரு, G is equal to இந்த இடத்துல என்னது? இது வந்து 10 டைம்ஸ் ஆயிருமா இந்த வேல்யூ? அடுத்து ME, ஸோ GME டிவைட் பை R². ஸோ முன்னாடியோட உன்னோட ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன ஆயிடுச்சு? 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கரெக்டா இல்லையா? அப்ப மேல இருந்து உங்களுக்கு ரெயின் டிராப் வந்து சீக்கிரமா கீழே விழுகுமா விழுகாதா? விழுகும். கரெக்டா இல்லையா? இது விழுகும். சரி, இப்போ வந்து உங்களோட நடக்கிறது ஈஸியா இருக்குமா? ஏன்னா முன்னாடியை விட இப்போ உங்களுக்கு ஃபோர்ஸ் எவ்வளோ? 10 டைம்ஸ் அதிக ஃபோர்ஸ்ல அட்ராக்ஷன் இருக்கும். கரெக்டா இல்லையா? என்ன சொல்றேன்ட்டு புரியுதா? கிராவிட்டி வந்து 10 டைம்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ உங்களால் நடக்க முடியுமா ஈஸியாக?
ஹலோ, ஈஸியாக உங்களால் நடக்க முடியும். இங்கே பாரு, உனக்கு கீழே வந்து ஒரு தரை வந்து உனக்கு 10 டைம்ஸ் அதிகமாக இழுக்குதுன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் கம்மு போட்டு உன் காலை ஒட்டி வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போதைக்கு ஒன்றால் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ இதுவும் கரெக்டாக ஈஸியாக ஒன்றால் நடக்க முடியாது. டைம் பீரியடோட ஃபார்முலா என்ன? 2π√L/g. இப்போ இந்த g சேஞ்ச் ஆயிடுச்சு. g வந்து 10 டைம்ஸ் ஆயிடுச்சா? கரெக்டா இல்லையா? g வந்து 10 டைம்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? டைம் பீரியட் சேஞ்ச் ஆகுமா? அப்ப இதுவும் கரெக்ட் ஆப்ஷனா? நெக்ஸ்ட் பாரு, g on earth will not change. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். g யோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இது எல்லாமே கரெக்ட். இந்த ஒரு ஆப்ஷன் தான் தப்பு. ஸோ கொஸ்டின் என்னது? விச் ஆஃப் திஸ் இஸ் நாட் கரெக்ட். அப்ப இதுதான் கரெக்டா இல்ல. அதனால இதுதான் உன்னோட ஃபைனல் ஆன்சர். புரியுதா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின்ல என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, g is equal to கிராவிடேஷன் வந்து 10 டைம்ஸ் ஆயிடுச்சா, ஓகே 10 போட்டுக்கோ. மாஸ் வந்து 10 டைம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப மாஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க? 10ஆல டிவைட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த 10ம் இந்த 10ம் கேன்சல் ஆயிரும். அப்ப பார்த்தீங்கன்னா ஜில எந்த சேஞ்சும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்குவாங்க. ஸோ மிச்சம் 3 ஆப்ஷன்ல தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோ, இது தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, நம்ம ஃபார்முலால வந்து மாஸ் ஆஃப் எர்த்து தான் இருக்கு. சரியா? மாஸ் ஆஃப் சன்னு கிடையவே கிடையாது. சன்னோட மாஸ் சேஞ்ச் பண்ணா என்ன, சேஞ்ச் பண்ணலன்னா என்ன? புரியுதா? A body has a weight of 72 Newton. When it is taken to height h is equal to r. r வந்து radius of earth. இதோட weight என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஹைட் நார்மலா mg யோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 72 நியூட்டன். ஸோ g dash is equal to 1 by, ஸோ ஆக்சுவலி இது வந்து ஹைட் வந்து அதிகங்கிறதுனால g டிவைட் பை 1 plus h by r the whole square. கரெக்டா இல்லையா? ஏன்னா ஹைட் வந்து ஈக்குவல் டு சம் ரேடியஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ g டிவைட் பை 1 plus 1 r by r the whole square. அதாவது g by 1 plus 1 the whole square. அதாவது g by 2 square வந்து 4. இப்போ நான் m ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா mg dash is equal to mg by 4. ஸோ mg யோட வேல்யூ வந்து 72 டிவைட் பை 4. 72 4 ஆல டிவைட் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? 18. புரியுதா இல்லையா? ஸோ சப்போஸ் இதே கொஸ்டின் எடுத்துக்கோ, ஆனால் இது வந்து டெப்த்துக்கு வச்சுக்கலாம். சரியா? டெப்த்து சப்போஸ் நீ h is equal to rங்கிற டெப்த்தில் உள்ளே கொண்டு போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், என்னோட g dash is equal to என்ன ஃபார்முலா? g into 1 minus h by r. சப்போஸ் இது ரெண்டு ஈக்குவல், ஹச்சும் ஆரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிரும்? 1 minus 1 வந்து 0 ஆயிரும். அப்போ பார்த்தனா இது டெப்தா இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் டி தான் உனக்கு கரெக்ட். ஓகேயா? புரியுதா? சரி, இப்போ இந்த கொஸ்டின் பாரு. If the change in the value of g at a height h above the surface, இது ரெண்டு ஈக்குவல். இந்த கொஸ்டின் நம்ம நேத்தே சால்வ் பண்ணியிருந்தோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம g dash ஒரு குறிப்பிட்ட ஹைட்லையும் g dash ஒரு குறிப்பிட்ட டெப்த்லையும் வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? h g வந்து ஸ்மாலா இருக்கு, ரொம்ப ஸ்மால் வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா போட்டுக்கலாம்? g into 1 minus 2h by r. g dashக்கு என்ன வரும்? g into 1 minus h by r. g கேன்சல் பண்ணிக்கோ. அப்போ 1 minus 2h by r is equal to 1 minus h by r. இந்த 1 கேன்சல் ஆயிரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், r கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி இங்க வந்து டெப்த்தோ, சாரி இது வந்து டெப்த்னு போட்டிருந்தோம் ஃபார்முலால. 2h is equal to d. ஸோ ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? 2h is equal to d. இதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஸோ இப்போ பார்த்தோன்னா வேரியேஷன் ஆஃப் ஜி டியூ டு ஷேப் ஆஃப் எர்த். ஸோ எர்த்தோட ஷேப்பு நீ வந்து எர்த்தில் உள்ள வர என்ன ஆகும்? அதாவது ஈக்குவேட்டரியல், இது வந்து போல். ஓகேயா? இந்த பாயிண்ட் வந்து போல். சரியா?
இது வந்து உன்னோட ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம்ல அந்த வேல்யூ. ஸோ ஈக்குவேட்டரில் உன்னோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா ஜியோட வேல்யூ அட் ஈக்குவேட்டர் மேக்ஸிமம் வேல்யூவே எவ்வளோ அப்படி. ஸோ சரி, ஈக்குவேட்டரில் உன்னோட மினிமம் வேல்யூ இருக்கும், போலில் தான் உனக்கு மேக்ஸிமம். ஈக்குவேட்டர் எனக்கு ஸ்பெல்லிங்கும் மறந்து போயிடும் இப்போ தான். EQUATOR. ஸோ ஜியோட வேல்யூ வந்து ஈக்குவேட்டர் இந்த இடத்துல இந்த லைனில் பார்த்தோன்னா உன்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? மினிமமாக இருக்கும். ஏன் மினிமமாக இருக்கு? மினிமமாக இருக்கும். ஏன் மினிமமாக இருக்கும் சொல்லு? அந்த வேல்யூ வராது இந்த இடத்துல. அது வந்து நீ சொல்றது இந்த பாயிண்ட்ல நீ எடுத்து. ஸோ இப்போ நீ இங்கே பாரு, இது வந்து ஜியாகிரபிக்கல் மேப். ஓகேயா? நீ எது சொல்றனா, இது நீ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ற. ஸோ இது வந்து எர்த்துனா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுல என்ன பார்த்தோம்னா இது டெப்த்ல உள்ள போகிற. ஓகேயா? நீ எர்த்துல ஓட்ட போட்டிக்கிட்டே உள்ள போற. சரியா? இது வந்து அந்த கான்செப்ட். இப்போ நான் அந்த கான்செப்ட் பத்தி பேசல. இது என்ன அப்படின்னு பார்த்தனா, நம்ம எர்த்தில் பார்த்தோன்னா நம்ம அந்த மேப் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ நம்ம இந்தியாவில் இங்கே இருக்கும், கரெக்டா இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா உன்னோட அமெரிக்கா. ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் டெப்த்தை பற்றியே பேசலை. இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பு. ஸோ நான் ஸ்பெரிக்கல் மேலே சர்ஃபேஸ் மேலே இருக்கிறத பற்றி தான் பேசுகிறேன்னு தவிர உள்ள டெப்த்து பற்றி பேசவே இல்லை. சரியா? ஸோ உங்களுக்கு புரியலன்னா நான் என்ன வீடியோ கேம் ஆன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு காமிக்கணும்னா காமிக்கிறேன். யார் யாருக்கு புரிஞ்சு? வெரி குட். டிஸ்கார்ட்னு கொடுத்தா எல்லாமே அழிஞ்சு போயிடும். பரவாயில்ல. இதுதானே. ஓகே ஃபைன். ஸோ இங்கே பாரு, இதை நம்ம ஸ்பியர் பாதி ஸ்பியர்னு வச்சுக்கலாமே. இந்த ஸ்பியரில் பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேசுகிறப்போ அந்த டெப்த்து ஹைட் இருக்குன்னா இதில் ஓட்டை போட்டு நான் டெப்த்து பற்றி பேசினேன். சரியா? இந்த ஸ்பியரில் ஓட்டையை போட்டு நான் டெப்த்தை பற்றி பேசியிருந்தேன். பட் இப்போ நான் பேசுகிற இந்த போல் வந்து பார்த்தோன்னா இந்த மேலே இருக்க சர்ஃபேஸ் ஈக்குவேட்டர். ஸோ இப்போ நான் இந்த சர்ஃபேஸ்க்கு மேலே பேசுகிறேன். மேலே ஃபஸ்ட்டு வந்து ஓட்டை போட்டுட்டு நீங்கள் இந்த வழியாக உள்ளே வர போகிறீங்க. அது வந்து ஃபஸ்ட்டு கேஸ். இந்த கேஸ் என்ன அப்படின்னா இந்த சர்ஃபேஸில். சரியா? ஸோ இந்த சர்ஃபேஸில் பார்த்தோன்னா இந்த ரீஜன் வந்து என்னது? போல். அதே மாதிரி ஸோ கீழே இன்னொரு ஸ்பியர் எடுத்துக்குவோமே. நான் பேசுறது புரியுதா? கேட்குதா பேசுறது? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸில் தான் பேச போகிறேன். பட் சர்ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து போல், இன்னொன்று வந்து ஈக்குவேட்டர். ஓகேயா? ஸோ இப்போ நான் சர்ஃபேஸ்க்குள்ளார போகவே இல்லை. அதாவது ஓட்டை போட்டு உள்ளே போகிறது கிடையாது. ஸ்க்ரீன் தெரியுதா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சர்ஃபேஸில் பேசுகிறப்ப வந்து நம்மளோட ஜியோட ஃபார்முலா என்ன? பேசிக் ஃபார்முலா என்ன? GM/R². ஸோ நல்லா பாரு. ஸோ ஆக்சுவலாக இந்த அளவுக்கு இருக்காது, எர்த் வந்து இந்த அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஆனால் எர்த் வந்து ஓரளவுக்கு வந்து எலிப்டிக்கலாக தான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. சரியா? ஸோ எர்த் வந்து என்னை விட கேவலமாக யாராலையும் வரைய முடியாது. ஸோ நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எர்த்து வந்து ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் எலிப்டிக்கலாக இருக்கும். அப்போ பார்த்தோன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மி when compared to this distance. கரெக்டாக இல்லையா? அப்போ பார்த்தோன்னா அதனால் வந்து போலில் ஜியோட வேல்யூ வந்து போலில் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அந்த மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 9.8. சரியா?
ஈக்குவேட்டரில் வந்து உன்னோட ரேடியஸ் வந்து அதிகமாக, அப்போ இந்த வேல்யூ கம்மியாக இருக்கும். எவ்வளோ அப்படின்னா 9.78. ஸோ நியர்லி பார்த்து அப்படின்னா 0.5% டிஃப்ரென்ஸ் இருக்கும் உனக்கு. புரியுதா இல்லையா? டவுட் இருக்கா? ஸோ இப்போ பார்த்தனா உன்னோட மேக்ஸிமம் வேல்யூ எங்கே இருக்கும்? போலில் தான் உனக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். ஸோ நீ போல்லேருந்து ஈக்குவேட்டருக்கு மூவ் பண்ண உன்னோட வேல்யூ என்ன ஆகும்? கம்மியாயிரும். ஓகேயா? இது நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இப்போ பார்த்தனா வெயிட் ஆஃப் த பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஏன்னா வெயிட் வேணும் அப்படின்னா நம்ம கிராவிட்டியால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ கிராவிட்டி எங்கே எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு என்ன இருக்கும்? உன்னோட வெயிட்டும் இருக்கும். அப்போ பார்த்தனா நீ இங்கேருந்து மேலே போக போக, அதாவது ஈக்குவேட்டர்லேருந்து போலுக்கு போக போக உன்னோட கிராவிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கோபி நீங்கள் கொஞ்சம் மெதுவாகவே சொல்லுங்க கோபி, எனக்கு காது வலிக்குது. ஏன்னா மற்றவங்க சொல்கிறப்ப அவங்க வந்து ஆடியோ வந்து ரொம்ப மெதுவாக சொல்கிறதுனால நான் வால்யூம் கூட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப வேகமாக சொல்கிறீங்க, என் காதே போயிடும் போல். ஸோ இப்போ வந்து டைரெக்டாக நான் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். சப்போஸ் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது? இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது ஒரு ஒமேகாங்கிற வெலாசிட்டியில். ஓகே, நம்ம எர்த் வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டு தானே இருக்குது. அப்போ என்னோட கிராவிடேஷன் என்ன ஆகுதுன்னா ஜி எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஃபை. இந்த ஃபைங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பாயிண்ட்ல வேணும் அப்படின்னு சொன்னால் நான் இங்கேருந்து ரேடியஸ் வெக்டர் வரைய போகிறேன். இந்த வெக்டர் தான் என்னென்னா ஆர். இதுக்கும் நம்ம நார்மலுக்கு இருக்கிற ஆங்கிள் தான் என்னது? ஃபை. புரியுதா இல்லையா? ஸோ இப்போ பார்த்தோன்னா இதுலேயும் சம் ஸ்பெஷல் கேஸ். சப்போஸ் இந்த ஆர் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ காஸோட வேல்யூ என்ன? at equator வந்து ஃபையோட வேல்யூ வந்து 0. அதனால cos ஃபை என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். அப்போ ஜி எஃபெக்டிவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஜி மைனஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதனால தான் என்ன ஆகுது? உனக்கு வேல்யூ என்ன ஆயிடுச்சு? அங்கே சேஞ்ச் ஆச்சுல்ல. நம்ம வேல்யூ வந்து 9.8 இல்லாமல் ஒரு கொஞ்சம் வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு காரணமே இதுதான். சரியா? ஜி மைனஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர். வேற அட் போலில் பாரு, போலில் என்ன ஆயிரும்? நல்லா பாரு, இது வந்து என்னோட ரேடியல் வெக்டார், சாரி இது வந்து என்னோட ஈக்குவேட்டோரியல், இது வந்து என்னோட ரேடியஸ். ஸோ இங்கே வேல்யூ என்ன ஆயிடுச்சு? ஃபை இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ காஸ் ஃபை என்ன ஆயிரும்? 0. அப்போ ஜி எஃபெக்டிவ் வேல்யூ என்ன? ஜி மைனஸ் 0. அதனால் ஜி மட்டும்தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த வேல்யூ தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்? 9.78 பார்த்தோம். இந்த வேல்யூ என்ன பார்த்தோம்? 9.81. ஸோ நல்லா பார்த்தோன்னா இந்த போலில் வந்து உனக்கு ஒமேகாவே இருக்காது. கரெக்டாக இல்லையா? போல் ரீஜனில் டீல் பண்ணுறப்போ ஒமேகா பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம். டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஜி எஃபெக்டிவ் இஸ் நாட் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் த எர்த். இது வந்து சென்டர் ஆஃப் எர்த். ஸோ இது எல்லாமே சும்மா நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். மற்றபடி இது வந்து எக்ஸாமுக்கு உனக்கு இந்த ஃபார்முலா வேணும். இது பார்த்துக்கோ. இது வந்து மினிமம் வேல்யூ இந்த வேல்யூவில் இருக்கும், மேக்ஸிமம் இதில் இருக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து ஒமேகா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஃபார்முலாவில் என்ன இருக்குது? ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஃபையா. ஸோ இப்போ ஒமேகாவே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உன்னோட ஜி டேஷ் வேல்யூ சேஞ்ச் ஆகுமா? கரெக்டாக இல்லையா? புரியுதா இல்லையா என்ன சொல்கிறேன்ட்டு? சப்போஸ் இந்த ஒமேகா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஜி டேஷ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இது வந்து ஜி மைனஸ் ஜி ஒமேகா ஆர் ஒமேகா ஸ்கொயர்னு இருக்கிறதுனால ஜி டேஷ் வந்து பார்த்தேன்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒமேகா. ஏன் அப்படின்னா, சரி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ, இந்த மொத்த வேல்யூ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆயிருமா? நான் என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒமேகா வந்து 1ன்னு வச்சுக்கோ.
ஜியோட வேல்யூ வந்து 9.8 மைனஸ் 1 அப்போ பார்த்தோம்னா 8.8ன்னு கிடைக்கும் ஆன்சர். அதே இது வந்து நான் வந்து ஒரு ஒமேகா வேல்யூ வந்து 2ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ 2² வந்து 4. அப்போ இதோட வேல்யூ என்ன ஆயிரும்? 4.4ன்னு ஆயிரும். அப்போ நல்லா பார்த்தோன்னா ஒமேகா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்னோட ஜி டேஷ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ எல்லா கேசஸ்லையுமே இது அப்ளிகேபிள். ஆனால் ஒரே ஒரு கேஸுக்கு மட்டும் இது அப்ளிகேபிள் இல்லை. எங்கே அப்படின்னா போலில். ஏன்னா போலில் பார்த்தோன்னா ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி, அந்த ஃபார்முலாவில் ஒமேகா வராது. ஓகேயா? நான் பேசுறது எத்தனை பேருக்குடா புரியுது? இல்லை யாருமே ரெஸ்பாண்டே இல்லாமல் உட்காந்துருக்க மாதிரி இருக்கா? ஸோ புரியல அப்படின்னா கேட்டுக்கோ. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா? அது பேர் என்னது? லேப்லஸ்ன்ற சாரி லேப்லஸ் இல்லை, டைமென்ஷன் அனாலிசிஸ். டைமென்ஷன் அனாலிசிஸ் பார்த்துட்டிங்களா? ஹலோ, நான் லிங்க் அந்த குரூப்பில் அனுப்பி விட்டுருந்தேன். உங்கள் மேம் வந்து ஷேர் பண்ணி. என்ன விபின்? ஜி டேஷ் தான் உங்களோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். நான் கேட்டதுக்கு பதில் சொல்றதாரு மல்பாத. நான் கேட்டதுக்கு என்ன ஆன்சரு? பார்த்துட்டீங்களா அந்த வீடியோவை? விபின் ஏன் பார்க்கல? எப்பதான் பார்க்கலான்னு இருக்கீங்க? நீங்க ஃபுல் டே ஃப்ரீயா தானே இருந்திருப்பீங்க. சரி, ஓகே, அது வந்து உங்களோட பர்சனல் சாய்ஸ். நான் வந்து அந்த இந்த லெசன் அவ்வளோதான், சரியா? அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இஃப் த எர்த் ஸ்டாப்ஸ் மூவிங் அரவுண்ட் இட்ஸ் போலார் ஆக்சிஸ், ஓகேயா, then what will be the effect of the value of g from the body at south pole? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் எர்த்து வந்து ரொட்டேட் ஆகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு, அதாவது ஒமேகா வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சவுத் போலில் இருக்குது, இதான் சவுத் போல். சவுத் போலில் இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த வேல்யூ என்ன சேஞ்ச் நடக்கும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஸோ ஒமேகா என்ன ஆயிடுச்சு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஜியோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜி டேஷ் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சர்? இது வந்து போலில். ஸோ ஒமேகா வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஜியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து எல்லா கேசஸ்க்கும். ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? போலில் இருக்குது. போலில் இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன? ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி. ஸோ அதை நான் லாஸ்ட் பாயிண்ட்ல தெளிவாக கொடுத்துருக்கேன். எர்த்தோட ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா ஜி டேஷ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் எங்கே சேஞ்ச் ஆகாது? போலில் வந்து சேஞ்ச் ஆகாது. இது வந்து சவுத் போல் அப்படின்னு சொல்லிட்டாங்க கொஸ்டின்லேயே, சரியா? சரியா இல்லையா? The reading of a spring balance corresponds to 100 Newton. ஸ்ப்ரிங் பேலன்ஸோட ரீடிங் எவ்வளோ இருக்கு? 100 நியூட்டன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் போல்ல இருக்கு. சப்போஸ் இதை தூக்கி கொண்டு போயிட்டு அவங்க வந்து எங்கே வைக்கிறாங்க? ஈக்குவேட்டரில் வைக்கிறாங்க, சரியா? இங்கே நார்த் போலில் வந்து என்ன வரைக்கும் இதோட வேல்யூ? 100 நியூட்டன் இருக்கு. இது வந்து ஈக்குவேட்டரில் கொண்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் மேலேருந்து கீழே வரப்ப என்ன ஆகும்? உனக்கு போல்ல இருந்து ஈக்குவேட்டருக்கு மூவ் பண்ணனா என்ன ஆகும்? ஹலோ, டிக்ரீஸ் ஆகும். அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் கண்டிப்பா வராது. கரெக்டா இல்லையா? ஸோ மிச்ச ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், உனக்கு எரர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரெண்டுத்துக்குமே? 0.5. அப்ப எது 0.5 கிட்ட இருக்கு? இந்த வேல்யூ. கரெக்டா இல்லையா? ஓகேயா?
ஓகே, ஸோ சப்போஸ் த எர்த் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, எர்த்தோட ஸ்பீட் என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, உன்னோட ஜி டேஷ், உன்னோட நியூ வேல்யூ என்ன ஆயிடுச்சு, ஜி டேஷ் வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ உன்னோட டைம் என்ன? ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 1.4. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த சேட்டலைட் கொஸ்டின்லாம் படிப்போம். பட் இது எப்படி 1.4 வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். என்னோட ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர். கரெக்டா இல்லையா? ஏன்னா ஈக்குவேட்டர்ல இருக்கு. அப்போ ஒமேகா ஸ்கொயர் ஆர் மட்டும் வரும். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உன்னோட ஜி டேஷ் வேல்யூ என்ன ஆயிடுச்சு, வெயிட் வந்து 0 ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், வெயிட் 0 அப்படின்னு சொன்னா மாஸ் இன்டூ கிராவிட்டி. அப்போ இந்த கிராவிட்டி தான் 0 இருக்கு. அப்போ ஜி டேஷ் வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர். இந்த ஒமேகாவோட வேல்யூ கண்டுபிடி. ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜி பை ஆர். அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வாட், ரூட் ஆஃப் ஜி பை ஆர். இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போற. இது எவ்வளோ, 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டிவைட் பை ரேடியஸ் வந்து 6400 இன்டூ 10 to the power of 3 கிலோமீட்டர். ஸோ ஆக்சுவலி இது வந்து செகண்ட் ஸ்கொயர்ல இருக்கு. நீ என்ன பண்ணுவேன்னா ஹவருக்குலாம் மாற்றணும். சரியா? ஸோ இது வந்து நீ ப்ராப்பராக ஹவருக்கு மாற்றிட்டு அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து 1.4 ஹவர் வரும். புரியுதா இல்லையா? ஸோ ஆக்சுவலாக ஒமேகா வந்து பார்த்தோன்னா டைம் பீரியட் தான் கேட்டிருந்தாங்க. இந்த வேல்யூ வராது. வெயிட் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π பை ஒமேகாவா. ஸோ இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கோ. டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π பை ஒமேகா. நம்ம இது எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணியே போடுவோம். ஸோ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π. ஒமேகாவோட வேல்யூ என்னது, r by g. ரேடியஸ் எவ்வளோ, 6400 இன்டூ 10 to the power of 3 டிவைட் பை g வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நான் வந்து ஹவருக்கு மாற்றணும். செகண்ட் எப்படி ஹவருக்கு மாற்றுவீங்க, இன்டூ 60யா இல்லை இன்டூ 3600 செகண்ட்ஸ். ஓகேயா? ஏன்னா 60 இன்டூ 60 ஆக்சுவலாக அது. அப்போ 2π. எஸ், இந்த வேல்யூ எல்லாம் போடு. வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா உனக்கு ஆன்சர் கிடச்சிரும். 6400 இன்டூ 10 to the power of 3. ஸோ செகண்ட்ஸை வந்து நீ ஹவருக்கு மாற்ற போகிற. அப்போ இன்டூ ஆயிருமா. ஸோ இந்த இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கோ. சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து 84, இல்லைனா இது மினிட்ஸ்லேயே வச்சுக்குவோமே. இது வந்து மினிட்ஸ்லேயே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. உனக்கு 84 மினிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர். அது வந்து ஹவருக்கு மாத்திர அப்படின்னு சொன்னால் 84 எப்படி எழுதிக்கலாம், 1 hour 24 minutes. கரெக்டாக இல்லையா? 24 எப்படி நீ மாற்றுவ, 24 டிவைட் பை 60. ஸோ 1.4. கரெக்டாக இல்லையா? ஸோ ஆக்சுவலாக இந்த வேல்யூ ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த வேல்யூ தான் ஒன் ஆஃப் த சேட்டலைட் நம்பரில் சுற்றி வருது, இந்த 1.4 hour. சரியா? ஸோ அந்த சேட்டலைட் பற்றி பார்க்குறப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிச்சு உனக்கு இது ஞாபகம் இல்லைனாலும் இந்த 1.4 பார்த்தோன்னு நீ மார்க் பண்ணிடு. இந்த வேல்யூ வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேயா? ஸோ நான் ஒன்றுமே பண்ணல. என்ன பண்ணியிருக்கோம், ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர். ஸோ ஜி டேஷோட வேல்யூ 0ன்னு போட்டோன்னா ஜி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு கிடைக்கும். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜி பை ஆர். அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி பை ஆர். நம்மளுக்கு தெரியும் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2πf. அப்படி இல்லைன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π பை டி. கரெக்டாக இல்லையா? ஸோ நீ எந்த ஃபார்முலா எடுத்தாலும் சரி, இதில் டைம் பீரியட் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π இன்டூ ரூட் ஆஃப் இந்த வேல்யூ. ஸோ இதை நீ சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா உனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. இந்த ஆப்ஜெக்ட் இங்கே ஒரு ஹைட்டில் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்டில் இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போட போகிறேன், இங்கே தூக்கி போட போகிறேன், இங்கே தூக்கி போட போகிறேன். புரியுதா இல்லையா?
நான் இங்கிருந்து இங்க தூக்கி போட போறதுக்கு ஒரு ஒர்க் பண்ணுவேனா? கரெக்டா இல்லையா? அதே மாதிரி இங்கிருந்து இங்க தூக்கி போடுறதுக்கு ஒரு ஒர்க் பண்ணியிருப்பேனா? இங்கிருந்து இங்க தூக்கி போடுறப்ப இது சம் ஹைட் h1 வச்சுக்கோ. அப்ப நீ இங்கிருந்து இங்க தூக்கி போடுறப்ப எவ்வளவு ஒர்க் பண்ணியிருப்ப? mg h1. இங்கிருந்து இங்க தூக்கி போடுறதுக்கு இதோட ஹைட் h2 அப்படின்னு சொன்னா mg h2. அப்ப எனக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா என்னால இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்றேன்ட்டு புரியுதா? கரெக்டா இல்லையா? ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா, ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து வேற வேற பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொன்னா இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆக்சுவலாக பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. அது வந்து யூனிட் மாஸ்க்காக. ஸோ நீ வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல படிக்கிறனா ஒரு யூனிட் சார்ஜ் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஒர்க் டன் டு மூவ் அ யூனிட் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இது வந்து கிராவிடேஷனுங்கிறதுனால என்னன்னு சொல்லுவேன்? ஒர்க் டன் டு மூவ் அ யூனிட் மாஸ். சரியா? அதனால என்னோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் VA மைனஸ் VB வேணும் அப்படின்னா ஒர்க் டன் டிவைட் பை மாஸ். ஓகேயா? ஸோ இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுவும் பார்த்தோன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த ரெண்டு எனர்ஜி நீ டிஃபரன்ஸ் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு என்ன கிடைச்சிரும்? ஒர்க் டன் கிடைச்சிருமா? நம்ம பார்த்தோம் ஒர்க் எனர்ஜி தியரம் என்னது? இட் இஸ் டிஃபரன்ஸ் இன் த பொட்டன்ஷியல். கரெக்டா இல்லையா? ஸோ ரெண்டுத்தோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண போற? மாஸால டிவைட் பண்ணிடுவேன். புரியுதா? ஓகே. ஸோ கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் மாஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு பாரு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா gm/r². இப்போ என்னோட பொட்டன்ஷியலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் நான் உனக்கு இப்போயே கொடுத்துட்றேன். என்னோட E is equal to மைனஸ் dV/dr. அப்போ எனக்கு dV வேணும் அப்படின்னு சொன்னா EdR. கரெக்டா இல்லையா? அப்போ V is equal to integral of gm/r² times dr. இதை நீ போட்டு இன்டகிரேட் பண்ணா உனக்கு V கிடைச்சிரும். இன்டகிரேட் பண்ணு. gm வந்து கான்ஸ்டன்ட், gm வெளியே எடுத்துக்கோ. integral of 1/r² dr. இன்டகிரேட் பண்ணு. இது வந்து ரிலேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் டிவின்னு இருக்கும். ஸோ உங்கள் பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி டு இது இருக்கும். இன்ஃபினிட்டிலேருந்து ஏங்கிற ஒரு பாயிண்ட்டு. ஸோ நான் மைனஸை கேன்சல் பண்ணிட்டு A to இன்ஃபினிட்டின்னு மாற்றிடுவேன். ஸோ என்ன கிடைக்கும்? ஆன்சர் என்ன கிடைக்குது? கிடைக்குதா? 1/r² இன்டகிரேட் பண்ணி இவ்வளோ டைமா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன குவான்டிட்டி? இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன குவான்டிட்டி? வெக்டர் குவான்டிட்டி. வேற இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் என்ன குவான்டிட்டி? ஸ்கேலர் குவான்டிட்டி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் டியூ டு சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் மாசஸ். இது சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் மாசஸ்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது வந்து VP அப்படின்னு வச்சுக்கிறேன்னா V due to 1 plus V due to 2 plus V due to 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். புரியுதா இல்லையா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாரு. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம்? சிமெட்ரியாக இருந்துச்சுன்னா 0ன்னு போட்டோம். கரெக்டாக இல்லையா? ஏன் 0ன்னு போட்டோம் அப்படின்னா இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்கும், இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்கும். இது ரெண்டுத்தோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷனில் இருக்கும். இந்த மேலே இருக்கிறதுக்கு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதனால நம்ம டோட்டல் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்? 0 ஆயிரும். அதனால அது என்ன பண்ணிட்டோம்? கேன்சல் பண்ணிட்டோம். பட் இது என்னது?
இது வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, கரெக்டா இல்லையா? இது என்ன குவான்டிட்டி? ஸ்கேலர் குவான்டிட்டி. அப்ப நீ என்னன்னா இது வந்து 0 எல்லாம் ஆகாது, இது வந்து கேன்சல் அவுட் ஆகாது. அப்ப நீ என்ன பண்ண போறேன்னா இந்த எம்ங்கிறதுனால ஓலை எவ்வளோ இதை கண்டுபிடி. நெக்ஸ்ட் இந்த எம்னால இந்த ஓலை எவ்வளோ, நெக்ஸ்ட் இந்த எம்னால இந்த ஓலை எவ்வளோ. ஸோ மூணுமே யூனிஃபார்ம்ங்கிறதுனால என்னோட வி ரிசல்டன்ட் பார்த்தோன்னா V1 + V2 + V3. இது மூணுமே ஈக்குவல் மாஸா? மூணோட மாஸ் ஈக்குவலா இருக்கா? ஸோ உன்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் 0 ஆகும். V வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இது மாஸ் வந்து சேம், அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கா? அதனால பார்த்தோன்னா ஈக்குவல் ஆன்சர் தான் கிடைக்க போகுது. சரி, இப்போ வந்து சேம் இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ டிகிரி? 30 டிகிரி, கரெக்டா இல்லையா? ஏன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். இந்த டிஸ்டன்ஸ் தெரியுதா இப்போ நான் மார்க் பண்ணுறது? ஏன்னா அதுதான் என்னோட என்னது டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன். அப்போ எனக்கு ஃபார்முலா வேணும் அப்படின்னு சொன்னால் -GM/R. R வந்து டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ அப்படின்னு தெரியாது. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? A/2, கரெக்டா இல்லையா? இப்போ எந்த ஃபார்முலா வச்சு நீ இதை ரெண்டுத்தை ரிலேட் பண்ணுவ? என்னடா இப்படி உட்காந்துக்கிறீங்க? இந்த வேல்யூ R/2, இந்த வேல்யூ A/2வா? A/2 தான் எழுதியிருக்கேன். A/2. இந்த வேல்யூ வந்து R. இங்க இருக்க ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஆரோட வேல்யூ எவ்வளோ? அப்ப என்ன ஃபார்முலா? sin θ = போடு, நீ பாட்டுக்கு போடு. ஸோ இப்போ cos 30 வேல்யூ என்ன? இன்னும் எந்த வேல்யூ படிக்காமல் உட்காந்தீங்கன்னா இப்படி தான் கஷ்டம். 2 கேன்சல் ஆயிரும். இந்த R அங்கே போயிடுச்சுன்னா R = A/√3. ஸோ இப்போ பார்த்தனா எனக்கு வந்து எல்லாம் இங்கேருந்து நீ எடுத்தாலும் A/√3 தான், இங்கேருந்து A/√3 தான், இங்கேருந்து A/√3. ஏன்னா இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், கரெக்டா இல்லையா? அப்போ என்னோட VP பார்த்து அப்படின்னா மைனஸ் 3 நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 3GM/R. இப்போ ஆரோட வேல்யூ என்ன வந்திருக்கு? A/√3. அப்போ இது மேலே கொண்டு போயிட்டேன்னா 3√3GM/A. சரியா? 3√3GM/A. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துப்போ. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம், பட் அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பண்ணோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாடிஸ் ஈச் ஆஃப் மாஸ் 2 kg. எல்லாத்தோட மாஸ் என்னது? 2 kg. டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து 1 மீட்டரில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, 2 மீட்டரில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, 4 மீட்டரில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, 8 மீட்டரில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. சரியா? இப்போ இதோட கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? ஸோ இது வந்து போய்கிட்டே தான் இருக்கு. இங்கே டாட் 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 தான் வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் என்ன சீரீஸ் மாதிரி இருக்கு பாரு. 1 2 4 8. இது என்ன சீரீஸு? அது பேர் என்ன சீரீஸு? ஏபி ஆக்கும், ஜிபி. சரியா? ஸோ இப்போ பார்த்தோன்னா என் ஃபார்முலா என்னது? என்னோட ரிசல்டன்ட் வேணும் அப்படின்னா -GM/R1. ஸோ இதோட வேல்யூ வந்து 1. -GM/R2, 2 அதோட வேல்யூ 2. -GM/4, -GM/8. இது வந்து போய்கிட்டே இருக்கு, கரெக்டா இல்லையா? இப்போ இந்த -GM காமன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா -GM 1/1 + 1/2 + 1/4 + 1/8. ஓகேயா? அண்ட் இட் கோஸ் ஆன். இது நிக்கல, இன்னும் ஓட விட்டுருவோம். கோஸ் ஆன். ஸோ இப்போ எம்மோட வேல்யூ வந்து 2, ஏன்னா ஈக்குவல் மாஸ் வந்து 2 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ -2G. இதோட சம் கண்டுபிடி. இதோட சம் ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் இன்ஃபினிட்டி ஃபார்முலா என்ன? A/1 - R. இதோட ரேஷியோ எவ்வளோ? A வந்து 1/1. அப்போ 1 /
ரேஷியோ வந்து 1/2 1/2 தானே ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீ வந்து கண்டுபிடிச்சனா 1/2 - 1/2 இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா 2. அப்போ ஆன்சர் என்ன? புரியுதா? தயவு செய்து இந்த ஏபி ஜிபி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோ, சரியா? திடீர்னு சம்மேஷன் ஆஃப் n, சம்மேஷன் ஆஃப் n ஸ்கொயர், சம்மேஷன் ஆஃப் n கியூப் இந்த மாதிரிலாம் வருதுன்னு வச்சுக்கோ. இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க தயவு செய்து, இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ ஆன்சர் என்னது? -4g. ஓகேயா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா இது அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இதோட மாஸ், இந்த ரிங்கோட மாஸ் வந்து m, ரேடியஸ் வந்து r. ஓகேயா? இப்போ நம்மளோட பொட்டன்ஷியலோட ஃபார்முலா என்ன வந்துச்சு நம்மளுக்கு? -gm/r. கரெக்டா இல்லையா? ஸோ இந்த r வந்து இங்கிருந்து இங்க இருக்க டிஸ்டன்ஸு. ஸோ இப்போ அதனால் ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் உனக்கு? -gm / இந்த r ஓட வேல்யூ எப்படி எழுதலாம்? √r² + x² எழுதலாமா? புரியுதா இல்லையா? டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கேட்டுக்கோங்க, விட்டுறாதீங்க அப்படியே. ஸோ இதோட வேல்யூ சென்டர்ல எவ்வளோ இருக்கும்? when x is equal to 0, v is equal to -gm/r. ஓகேயா? இதை ஞாபகம் வச்சுக்கோ. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் நம்ம, ஞாபகம் இருக்கா? gm x / x² + r² the whole power 3/2. something like dipole. சரி, ஸோ இப்போ பார்த்தோன்னா உன்னோட கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் டியூ டு அ ஹாலோ ஸ்பியர். ஃபர்ஸ்ட் வந்து ஹாலோ ஸ்பியருக்கு பார்க்க போகிறோம். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோமா ஹாலோ இதில், அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆச்சு? 0ன்னு ஆகும். ஆனால் இங்கே வந்து 0லாம் ஆகாது. ஸோ இன்சைடு பார்த்தனா பொட்டென்ஷியல் இன்சைடு ஒரு கான்ஸ்டன்டாக இருக்கும். இந்த வேல்யூ என்ன அப்படின்னா -gm/r. இந்த r என்ன அப்படின்னா உன்னோட ரேடியஸ். அப்போ ரேடியஸ் வேல்யூ மாறாதா? அப்போ நீ ஆப்ஜெக்ட் இங்கே எடுத்தாலும் சரி, இங்கே எடுத்தாலும் சரி, இங்கே எடுத்தாலும் சரி, இங்கே எடுத்தாலும் சரி, எங்கே வேணாலும் எடுத்துக்கோ. இங்கே ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால நீ எங்கே எடுத்தாலுமே உன்னோட g இன்சைடோட வேல்யூ என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். இதே ஃபார்முலா தான் நம்ம எங்கே போடுவோம்? நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்லேயும் போடுவோம். அந்த சர்ஃபேஸோட பேர் கூட ஒன்று இருக்கும் தெரியுமா? என்ன சர்ஃபேஸ் அந்த சர்ஃபேஸ் பேரு? பொட்டென்ஷியல் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அந்த சர்ஃபேஸ்க்கு என்ன பேரு? யாரு சொன்னா? ஓகே, ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். வெரி குட். ஸோ அந்த சர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டென்ஷியல் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் எது இதுவாக இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருக்குன்னு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப சிம்பிள். இங்கே வர நம்ம ஃபார்முலா என்ன? E = -dv/dr. இந்த v என்னது? கான்ஸ்டன்ட். கரெக்டா இல்லையா? v கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆயிரும்? v கான்ஸ்டன்ட்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? 0 ஆயிரும். ஸோ v வந்து ஆன் த சர்ஃபேஸ். ஆன் த சர்ஃபேஸ் இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? -gm/r. சரியா? அதே இது அவுட் சைடு த சர்ஃபேஸ், v அவுட் சைடு வந்து எவ்வளோ அப்படின்னா -gm/r. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதனால இதோட கிராஃப் எப்படி இருக்கும் நல்லா பாரு. இன்சைடு நீ ஆருக்கு என்ன வேல்யூ வேணாலும் கொடு. when r is less than r. நம்மளோட ஃபார்முலா படி இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. என்ன வேல்யூ இது?
மைனஸ் ஜிஎம் பை ஆருங்கிற ஒரு வேல்யூ. கரெக்டா இல்லையா? இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இது வந்து 1/r ரெடியூஸ் ஆகும். சரியா? when இது வந்து equal to r, இது வந்து when r is greater than r, இது 1/r டிக்ரீஸ் ஆகும். ஸோ 1/r டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ ஆக்சுவலி இது வந்து மைனஸ். ஸோ மைனஸ் கிராஃப் எப்படி வந்திருக்கணும்? மைனஸ் கிராஃப் வந்து இப்படி இருக்கணும். சரியா? ஏன்னா இந்த வேல்யூ என்னது? மைனஸ் ஜிஎம்/r தானே. அப்போ நீ பாசிட்டிவ் ஆக்சிஸ். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய நீட் கொஸ்டின்ல இந்த கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்போஸ் இந்த கிராஃப் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா இதுதான் உன்னோட கரெக்ட். சப்போஸ் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதான் அக்யூரேட். சரியா? இதான் உன்னோட கரெக்ட் ஆன்சராக இருக்கணும். பட் ஆப்ஷன்ல வந்து இது கொடுக்கல அப்படின்னா தயவுசெய்து இந்த ஆப்ஷன் மார்க் பண்ணிட்டு வந்துரு. ஓகேயா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதுசான ஒரு கான்செப்ட். சப்போஸ் என்கிட்ட 2 ஷெல் இருக்கு. என்ன இருக்கு? 2 ஷெல். இது நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட சர்க்கிள் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க தயவுசெய்து. என் சர்க்கிளில் எந்த டவுட் வேணாம். இதுதான் சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் 2 பாயிண்ட் எடுப்பேன். ஒரு பாயிண்ட் வந்து வெளியே இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் எங்கே இருக்கு? வெளியே. இதோட டிஸ்டன்ஸ் வந்து இந்த உள்ள இருக்குல்ல, இந்த சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா இது வந்து r. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து எவ்வளோனா 2r. இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாரு. ஐயோ ரொம்ப போயிடுச்சு. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 3r. இந்த டிஸ்டன்ஸ் வந்து இது இங்கே வரைஞ்சிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து r. என்ன சொல்றேன்ட்டு புரியுதா? இதோட மாஸ் வந்து சம் m1, இதோட மாஸ் சம் m2. இப்போ எனக்கு இந்த yங்கிற பாயிண்ட்ல வேணும். இது வந்து ஃபர்ஸ்ட் நான் அவுட் சைடுக்கு எழுதியிருக்கேன். அவுட் சைடுக்கு எழுதுறேன் அப்படின்னு சொன்னா yல இருக்கிற பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னால இருக்க பொட்டன்ஷியல். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்னால அவுட் சைடு தானே இருக்கு. அவுட் சைடுக்கு என்ன ஃபார்முலா போடுவீங்க? பொட்டன்ஷியல் அவுட் சைடு ஃபார்முலா என்ன? மைனஸ் ஜிஎம் பை ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆர் என்னது? ஆக்சுவலா இந்த சென்டர்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். கரெக்டா இல்லையா? அப்ப பார்த்தனா ஸோ வி டியூ டு இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து பின்னு வச்சுக்கலாம் இந்த ஸ்பியரை. ஸோ விஏ பிளஸ் பொட்டன்ஷியல் டியூ டு விபி. ஓகேயா? ஸோ விஏ பார்த்தனா உன்னோட அவுட் சைடு, விபி பார்த்தனா இன்சைடில் இருக்க ஸ்பியர். அப்போ மைனஸ் ஜி m1 டிவைட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஏ நடுவில் இருந்து இந்த பாயிண்ட்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3r. பி அதே மாதிரி பிக்கு பாரு, மாஸ் வந்து m2, டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 3r. புரியுதா? புரியுதா இல்லையா? இப்ப பார்த்தனா ஒரு பாயிண்ட் நான் வந்து உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்துக்கு நடுவில். இதோட வேல்யூ சம் 1.5r. இந்த பாயிண்ட் நான் வந்து சம் x அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்ப பார்த்தனா போன தடவை மாதிரியே vx வேணும் அப்படின்னு சொன்னா va பிளஸ் vb. இப்ப பார்த்தனா இந்த bங்கிற ஸ்பியருக்கு இந்த பாயிண்ட் எங்க இருக்கு? அவுட் சைட்ல இருக்கா? கரெக்டா இல்லையா? இதுல பார்த்தனா ரெண்டுக்குமே இந்த பாயிண்ட் வந்து yங்கிற பாயிண்ட் பார்த்தனா அவுட் சைடு ஆஃப் போத் a and b. இந்த yங்கிற பாயிண்ட் வந்து ஏங்கிற ஸ்பியருக்கு அவுட் சைட்ல தான் இருக்கு, bங்கிற ஸ்பியருக்கும் அவுட் சைட்ல தான் இருக்கு. கரெக்டா இல்லையா? ஆனா இப்ப இந்த சிச்சுவேஷன்ல பாரு, இந்த xங்கிற பாயிண்ட் வந்து ஏங்கிற ஸ்பியருக்கு எங்க இருக்கு? ஏங்கிறது பெரிய ஸ்பியர். ஏங்கிற ஸ்பியருக்கு வந்து இன்சைட்ல இருக்கு, bங்கிற ஸ்பியருக்கு அவுட் சைட்ல இருக்கு. அவுட் சைடுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்?
மைனஸ் gm2 டிவைட் பை டிஸ்டன்ஸ். என்ன ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர் என்னது சென்டர்ல நீங்க இருக்க டிஸ்டன்ஸ். அப்ப 1.5 r அப்படின்னு போட்டுக்கலாமா? இன்சைடுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருக்கோம் பாரு. இந்த கேபிட்டல் ஆர் ஆக்சுவலா என்னது? சி பாயிண்ட் இங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, இந்த கேபிட்டல் ஆர் என்னது? அது என்ன வேல்யூ? அந்த கேபிட்டல் ஆர் என்னது ஆக்சுவலா? ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். கரெக்டா இல்லையா? அப்ப இந்த VA ஓட ரேடியஸ் எவ்வளோ? (2r) மைனஸ் gm1 by 2r. இந்த 3r வந்து yங்கிற டிஸ்டன்ஸ்க்கு. சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோ. சரியா? எந்த ஸ்பியருக்கு இன்சைட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஸ்பியரோட ரேடியஸ் இந்த ரேடியஸ் தான் நீ எடுக்கணும். அதாவது இன்சைட்ல இருக்குந்தாலும் நீ இந்த ரேடியஸ் தான் எடுக்கணும். புரியுதா இல்லையா? அவுட் சைட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த டிஸ்டன்ஸ் எடுத்தா போதும். ஸோ இதே பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு நீட்ல 2010ல. இப்ப பாரு, a particle of mass m is situated at the center of a spherical shell of same mass. ரெண்டு இதுக்கு பார்த்தனா mass same, a radius a. The gravitational potential at a point situated at a distance a by 2. a by 2ல எவ்வளோ இது கேட்குறாங்க. புரியுதா இல்லையா? இங்கே தான் உன்னோட சென்டர் அப்படின்னு சொன்னா இங்கே வந்து மாஸ் m அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தனா இந்த பெரிய ஸ்பியரோட மாஸ் m அப்படின்னு சொல்லிட்டாங்க. உனக்கு பாயிண்ட் இதோட ரேடியஸ், மொத்த ரேடியஸ் எவ்வளோ? இந்த சிஸ்டமோட ரேடியஸ் எவ்வளோ? a. ஆனா உன்னோட பாயிண்ட் எங்க இருக்குது? உனக்கு வந்து a by 2ங்கிற இடத்துல வேணும். புரியுதா இல்லையா? ஹலோ, ஓகேயா? இப்ப பார்த்தனா இந்த இதுதான் உனக்கு ஒரு ஸ்பியரா எடுத்துக்கிறாங்க. இந்த உள்ளுக்குள்ள இருக்கு பாரு ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து உனக்கு ஒரு ஸ்பியர். இதை வந்து நான் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா பார்த்தனா இது வந்து என்னோட பியா. இந்த பி வந்து ஒரு ஸ்பியர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோ. இது வந்து என்னது? ஒரு ஸ்பியர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம் நம்ம, ஒரு ஷெல்லு. சரியா? இந்த a by 2ங்கிற பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து அவுட் சைட்ல இருக்கா இல்ல இன்சைட்ல இருக்கா? அவுட் சைட்ல இருக்கு. இந்த b ல இருந்து இது வந்து அவுட் சைட்ல இருக்கு. வேற இதே பாயிண்ட், இந்த பாயிண்ட் இந்த p ன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து ஏங்கிற ஸ்பியருக்கு எப்படி இருக்கு? இன்சைட்ல இருக்கு. அப்ப VA ஓட இன்சைடும் VB ஓட அவுட் சைடு. கரெக்டா இல்லையா? இப்ப a ஓட ஃபார்முலா என்ன? மைனஸ் gm by a. ஏன்னா இன்சைட்னு இருந்தாலே நான் மொத்த ரேடியஸ் தான் எடுத்து ஆகணும். வேற b-க்கு நான் என்ன போடலாம்? மைனஸ் gm by டிஸ்டன்ஸ் எவ்வளோனா a by 2. ஸோ இந்த a by 2 மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா மைனஸ் gm by a மைனஸ் 2gm by a. அப்ப டோட்டல் ஆன்சர் என்ன? மைனஸ் 3gm by a. புரியுதா? ஸோ அதனால உங்கள் ஆன்சர் வந்து இதான் உங்களுக்குள்ள கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் 2 இயர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே எதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கோ அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? ஸோ இப்போ கொஸ்டின் பாரு. 2 கான்சென்ட்ரிக் ஷெல் ஹேவ் மாஸ் m and m. ஒரு இதோட மாஸ் வந்து mன்னு எடுத்துக்கலாம். சரியா? இது வந்து ஸ்மால் mன்னு வச்சுக்கலாம். இன்னொரு இதோட மாஸ் வந்து கேபிட்டல் M னு வச்சுக்கலாம். வாட் இஸ் த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் தேர் காமன் சென்டர்? காமன் சென்டர்ல இந்த சென்டர்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா இல்லையா? இந்த சென்டர் வந்து ஏங்கிற ஸ்பியருக்கு இன்சைட்ல இருக்கா அவுட் சைட்ல இருக்கா? VAக்கு இன்சைட். அதே மாதிரி இந்த சென்டர் வந்து VBக்கு எப்படி இருக்கு?
இன்சைட்ல இருக்கு. இன்சைட்ல இருந்தா நீங்க என்ன எடுக்கணும்? இந்த ரேடியஸ் எடுக்கணுமா இல்ல இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எடுக்கணுமா? அவுட் சைட்ல இருக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோ, இன்சைட்ல இருக்குன்னா ரேடியஸ் எடுக்கணும். சரியா? ஸோ இதோட ரேடியஸ் வந்து ஆர், இதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். அப்போ என் ஃபார்முலா என்ன? மைனஸ் ஜி, ஒரு இப்போ நான் ஏக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் எம் பை கேபிட்டல் ஆர் மைனஸ் ஜி ஸ்மால் எம் பை ஸ்மால் ஆர். ஸோ மைனஸ் ஜியை காமன் எடுத்துட்டீங்கன்னா எம் பை ஆர் பிளஸ் எம் பை ஆர். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தோன்னா சாலிட் ஸ்பியர். ஸோ சாலிட் ஸ்பியருக்கு பார்த்தேன் அப்படின்னா உனக்கு அந்த ஃபார்முலா கொடுத்துட்றேன். அவுட் சைட் சேம் ஃபார்முலா மாறாது. அவுட் சைடுக்கு பார்த்தோன்னா மைனஸ் ஜிஎம் பை ஆர் தான். சரியா? சர்ஃபேஸ்லையும் எந்த சேஞ்ச் இருக்காது, மைனஸ் ஜிஎம் பை ஆர் தான். ஆனால் இன்சைடு மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். இன்சைடு இந்த ஃபார்முலா இது நான் இதுக்கும் என்னோட மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஃபார்முலா கரெக்டாக ஞாபகம் இல்லை. 3/2 வருமா 1/2 வருமானு. ஓகே. ஸோ மைனஸ் ஜிஎம் பை ஆர் கியூப் இன்டூ 3/2 ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஆர் ஸ்கொயர். சரியா? ஸோ இந்த கேபிட்டல் ஆர் என்னது? கேபிட்டல் ஆர் என்னது? ரேடியஸ். ஸ்மால் ஆர் என்னது? டிஸ்டன்ஸ். ஸோ இந்த சென்டர்ல இருந்து இந்த உள்ளுக்குள்ளார போறப்ப இது ஒரு ஆர், இது ஸ்மால் ஆர், இது ஸ்மால் ஆர், இது எல்லாமே ஸ்மால் ஆர். ஆனால் கேபிட்டல் ஆர் என்னது? இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரியா? ஸோ இந்த மூணுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட் சைடுக்கும் சர்ஃபேஸ்க்கும் மாறவே மாறாது. கரெக்டா இல்லையா? இன்சைடுக்கு மட்டும்தான் மாறும். ஸோ இதுக்கு ஒரு கிராஃப் இருக்கும். அந்த கிராஃப் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். பட் வரைஞ்சி பழகிக்கோங்க. ஸோ நீங்கள் வரைய தேவையில்லை, அவங்களே நீட்டில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தோன்னா என்னோட சாலிட் ஸ்பியருக்கானது. ஸோ இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னா இதுதான் என்னோட மேக்ஸிமம் வேல்யூன்னு வச்சுக்கலாம். இந்த வேல்யூ என்னது? மைனஸ் ஜிஎம் பை ஆர். ஸோ இந்த வேல்யூ வந்து ஆறு. ஸோ இது வந்து ஆருக்கு கம்மியாக பார்த்தோன்னா உனக்கு நார்மல் 1/r ஸ்கொயராக தான் இருக்கும். சாரி 1/r தான் இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தோன்னா உனக்கு கிராஃப் இப்படி இருக்கும். சரியா? ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்கள் கிராஃப் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிற கிராஃப் தான் சாலிட் ஸ்பியருக்கு கரெக்டானது. சரியா? அதாவது இங்கே பாரு, ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருக்கணும், அடுத்து வந்து கம்மியாயிருக்கும். டவுட் இருக்கா? ஸோ ஏன்னா இது என்னது, இது வந்து இந்த ஈக்குவேஷனில் இருக்கிறதுனால இப்படி தான் உனக்கு கிராஃப் வரும். ஓகேயா? ஹலோ, யாருக்காச்சும் எல்லா இடத்துல பொட்டென்ஷியலுக்கும் டிஸ்டன்ஸ். இப்போ நீ அதான் இங்கே பாருறா, நீ பார்க்க மாட்டேற கிராஃபில். நான் கிராஃபில் தெளிவாக இங்கே பாரு, கிராஃப் ஃபார் வி வர்சஸ் ஆர். லெஃப்ட் எக்ஸாக்ஸில் என்ன இருக்குது? நம்ம பொட்டென்ஷியலுக்கு தானே 3 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். பொட்டென்ஷியலோட ஃபார்முலா வச்சு பிளாட் பண்ணுறோம். அப்போ பொட்டென்ஷியலாக தானே இருக்கும். ரைட்? இது வந்து as a function ஆஃப் ரேடியஸ். ஸோ இப்படி போகும் கிராஃப். புரியுதா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா இன்சைடோடது பார்த்துக்கோ. இன்சைடுக்கு பார்த்தோன்னா அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. ஓகேயா? ஸோ மொத்தம் இந்த லெசனில் ஒரு 4 கிராஃப் தான் இருக்கும். அந்த 4 கிராஃபையும் பண்ணி பார்த்துக்கோ. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு என்ன, அவுட் சைடு என்ன, அதாவது சாலிடுக்கு என்ன, எது நம்மளுக்கு தேவையோ அது மட்டும் தான் எழுதணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட சி இருக்கு பாருங்க, அந்த சி, என்னோட ஜி, அதுக்கப்புறம் E² பை 4πε0, இது எல்லாத்தையும் வந்து ஃபண்டமெண்டலாக எடுத்துக்கிறாங்க. ஓகேயா?
இதை வச்சு நான் லென்த்தோட டைமென்ஷனை வந்து கண்டுபிடிக்கணும். டைமென்ஷன் ஆஃப் லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, என்னோட லென்த்தை வந்து நான் சம் சி பவர் ஏ ஜி பவர் பி இ பை 4 பை எப்சிலன் நாட் பவர் சி அப்படி தான் எழுத போகிறேன். கரெக்டா இல்லையா? இப்போ என்னோட சியோட டைமென்ஷன், சி வந்து என்னது ஸ்பீடா, சாரி இ ஸ்கொயர், தேங்க்யூமா. சி வந்து டைமென்ஷன், சி வந்து டைமென்ஷன் எப்படி எழுதுவேன், எல் டி பவர் -1. கரெக்டா இல்லையா? ஜி வந்து எப்படி எழுதுவோம், எஃப் எம் எஃப் ஆர் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயரா. அப்போ என்ன வரும், என்னோட ஜியோட டைமென்ஷன் என்ன சீக்கிரம் சொல்லுங்க. அன்னைக்கு எழுதி வச்சிருந்தது இருக்கா, எம் பவர் -1 இங்கே ஒரு எல் கியூப் டி பவர் -2. கரெக்டாக செக் பண்ணிக்கோ. எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தனா இ ஸ்கொயர் பை எப்சிலன் நாட். ஸோ இ பார்த்தனா எனக்கு வந்து ஏடின்னு எழுதிக்கலாமா? கரெக்டா இல்லையா? என்னடா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி, ஓகே. ஸோ எப்சிலன் நாட் நான் எப்படி எழுதுவேன்னா, எப்சிலன் நாட் எப்படி வரும், எப்சிலன் நாட்டோட பேசிக் யூனிட் நான் ஒரு செகண்ட் பேசிக் யூனிட்லேருந்து வந்துடுறேன். எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் பை 4 எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயர். அப்போ எப்சிலன் நாட் பார்த்தோன்னா கியூ ஸ்கொயர் பை எஃப்ஆர் ஸ்கொயர். அப்போ எஃப்ஆர் ஸ்கொயர்னால ஏடி த ஹோல் ஸ்கொயர் டைம்ஸ் ஃபோர்ஸு எம் எல் கியூப் டி பவர் -2. எஸ். ஸோ நான் சொல்றது கரெக்டாக செக் பண்ணிக்கோ யாராச்சு. எம் எல் கியூப் டி பவர் எதுவுமே இல்லையா? எப்சிலன் டி பவர் எதுவுமே வராதா? ஹலோ, எங்கேயாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? இது Q is equal to IT தானே? ஓகே ஓகே, IT டிவைடட் பை, சரி சரி, நான் டிவைட் பை போடல, இந்த இடத்துல டிவைட் பை வரும். அப்போ நீ சொல்ற மாதிரி என்ன கிடைக்குது பாரு, a ஸ்கொயர் டி ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை, இது நான் ஃபர்ஸ்ட் எப்சிலன் நாட் மட்டும் தானே, ஏன் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க மிஸ்டர் ரபி ஏஞ்சல்? அப்போ பார்த்தோன்னா உனக்கு a ஸ்கொயர் டி டு த பவர் ஆஃப் 4 m பவர் -1 l பவர் -3, இதான் எப்சிலன் நாட்டா? சரி, அப்போ பார்த்தோன்னா எனக்கு இப்போ வந்து இ ஸ்கொயர் பை எப்சிலன் நாட் ஸ்கொயர் தானே வேணும். இ ஸ்கொயர் பை எப்சிலன் நாட் ஸ்கொயர் இல்லை, இ ஸ்கொயர் பை எப்சிலன் நாட் வேணும். அப்போ இ ஸ்கொயர் பை எப்சிலன் நாட் இஸ் ஈக்குவல் டு அந்த ஏடி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ பார்த்தோன்னா எம் எல் கியூப் டி பவர் -2ன்னு கிடைக்கும். ஓகேயா? ஸோ நான் அதனால தான் அன்றைக்கி என்ன சொல்லியிருந்தேன், இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களால் எவ்வளோ டைமில் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இது மூணுமே எழுதுறதுக்கே 1 மினிட்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா எல் லென்த் வந்து எல், லென்த்தோட டைமென்ஷன் வந்து எல், சியோட டைமென்ஷன் என்னன்னா எல் டி பவர் -1 ஹோல் பவர் ஏ. நெக்ஸ்ட் ஜியோட டைமென்ஷன் என்ன, எம் பவர் -1 எல் கியூப் டி பவர் -2 த ஹோல் பவர் என்ன, பி. நெக்ஸ்ட் டைமென்ஷன் என்ன, எம் எல் கியூப் டி பவர் -2 ஹோல் பவர் சி. சரியா? இப்போ பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லோட டைமென்ஷன் வந்து 1 இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து ஏ, இங்கே வந்து 3b plus 3c. ஓகேயா? ரெண்டாவது பாரு 0 டைம்க்கு நான் எடுக்கிறேன். ஓகேயா? -a -2b, நெக்ஸ்ட் என்னது இந்த இடத்துல -2c. கரெக்டா இல்லையா? நெக்ஸ்ட் வந்து மாஸ்க் எடுக்கிறேன், 0 இஸ் ஈக்குவல் டு -b
மைனஸ் பி பிளஸ் சியா. இப்போ மூணாவது ஈக்குவேஷன் எனக்கு என்ன கிடைச்சிரும்? இல்லை மைனஸ் 2c யார் சொல்கிறேன்? எனக்கு ஏன் மைனஸ் 2c சொல்கிறாங்கன்னு தெரில. இங்கே வந்து எம் மட்டும்தான் இருக்குது, எம் ஸ்கொயர் இல்லையே. ஸ்கொயர் இருந்தால் தானே 2cன்னு கிடைக்கும். இது பார்த்தோன்னா லென்த்துக்கு, இது வந்து டைமுக்கு, இது வந்து மாஸுக்கு. சரியா? அப்போ b is equal to c, இது கன்ஃபார்மா? கரெக்டாக இல்லையா? அப்போ நான் b is equal to c அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டேன்னா 1 is equal to a plus 6b. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்? a plus 4b. நான் மைனஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மைனஸை கேன்சல் பண்ணிட்டேன்னா a plus 4b. இப்போ நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் மைனஸ் 1 is equal to 2b. அப்போ பியோட வேல்யூ என்னது? 1/2. அப்போ சியோட வேல்யூ என்னது? 1/2. இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு மேலே எங்கேயாச்சும் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஏவோட வேல்யூ கிடச்சிரும். a is equal to, ஏன்னா இது நான் அடுத்த பேஜில் கூட எழுதிக்கிறேன், 0 is equal to a plus 4bன்னு இருந்துச்சு. அப்போ a is equal to minus 4b. bயோட வேல்யூ என்னது? 1/2. அப்போ minus 4/2, அதாவது -2. ஓகேயா? இப்போ a ஆக்சுவலாக எதோடது? சியோட பவர் தான் a. அப்போ -2. நெக்ஸ்ட் வந்து ஜியோட பவர் வந்து 1/2. அந்த e ஸ்கொயர் பை 4π எப்சிலன் நாட் ஓட வேல்யூ என்னது? 1/2. அப்போ இது வந்து உங்கள் ஆப்ஷனில் என்ன இருக்குது நான் பார்க்குறேன். ஒரே ஒரு ஆப்ஷன், ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/c ஸ்கொயர் g இன்டூ e ஸ்கொயர் பை 4π எப்சிலன் நாட் ஹோல் பவர் 1/2. அப்போ இதுதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். புரியுதா? டவுட் இருக்கா? ஸோ அதே மாதிரி என்னால் முடிஞ்ச ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும் இப்போதைக்கு போட்டிக்கிட்டு இருக்கேன். லேட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாங்க் கான்ஸ்டன்ட் h, வேக்யூம், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம், நெக்ஸ்ட் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், இது மூணுத்தையும் எடுத்துட்டு எனக்கு எல்லோட டைமென்ஷன் வேணும். பிளாங்க் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் ஞாபகம் இருக்கா? பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஆக்சுவலி என்னது? ஒர்க்கு. ஸோ ஒர்க் வந்து m L² T⁻². ஸோ -1 போயிடுச்சுன்னா T⁻1. இதான் போட்டோமா பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கு? பிளாங்க் கான்ஸ்டன்ட் E is equal to h nu, h is equal to E by nu. பை நியூவை தான் நான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு E இன்டூ டைம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எனர்ஜி வந்து மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டூ டைமு. மாஸ்க்கு வந்து m, ஆக்சிலரேஷன் L⁻², டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பவர் 1, அப்போ 2 ஆயிரும், இன்டூ T⁻1. ஓகேயா? சரி, நான் திரும்பி போட்டுறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். மாஸ்க்கு வந்து m, ஆக்சிலரேஷனுக்கு L⁻², டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு L, டைமுக்கு வந்து T. சிம்பிளிஃபை பண்ணு, mL² T⁻1 வருமா? டவுட் இருக்கா? ஓகே. ஸோ சியோடது சீக்கிரம் சொல்லுங்க. L⁻1. நெக்ஸ்ட் ஜிக்கு சொல்லு. நம்ம உனக்கு m⁻1 L³ T⁻2. கரெக்டா இல்லையா? இது வந்து கிராவிட்டியோடது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? என்னோட லென்த் இஸ் ஈக்குவல் டு சம் h⁻a c⁻b g⁻c. அப்போ L⁻1 இஸ் ஈக்குவல் டு h ஓடது என்ன? mL² T⁻1. கரெக்டா? பவர் a. c ஓடது என்ன? L⁻1 the whole power b. நெக்ஸ்ட் என்ன? m⁻1 L³ T⁻2 the whole power c. ஓகேயா? இப்போ நான் ஈக்குவேட் பண்ண போறேன் பாரு. ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்க்கு எடுத்துக்கிறேன். அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் c. கரெக்டா இல்லையா? இது வந்து மாஸ்ல இருந்து வந்துச்சு. எனக்கு லென்த்துக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா L⁻1 2a plus b plus 3c. நெக்ஸ்ட் வந்து டைம்க்கு எடுக்கிறேன் 0. ஸோ இது வந்து லென்த்துக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் டைம்க்கு எடுக்கிறேன். டைம்க்கு எடுக்கிறப்ப பார்த்தோன்னா
மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் 2c. ஸோ இதெல்லாம் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து டைமுக்கு. சரியா? இப்போ ஈக்குவேஷன் 1லேருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? ஏ இஸ் ஈக்குவல் டு சின்னு கிடைக்குமா? அதை வந்து நான் ரெண்டாவது ஈக்குவேஷனில் போட்டேன் அப்படின்னு சொன்னால் 1 ஈக்குவல் டு 5a ப்ளஸ் பி. கரெக்டாக இல்லையா? இது வந்து 0 ஆயிரும். 3a ப்ளஸ் பி. அப்போ நான் ரெண்டு இதை சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் 1 இஸ் ஈக்குவல் டு 2a. அப்போ ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1/2. கரெக்டாக இல்லையா? இந்த 1/2 கொண்டு போயிட்டு நான் மேலே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் பியோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்? -3/2. அப்போ என்னோட எல்லோட டைமென்ஷன் என்ன ஆயிடுச்சு? ஹச் பவர் தானே ஏ. ஏவோட வேல்யூ என்ன பார்த்தோம்? 1/2. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பி வந்து ஆக்சுவலாக சியோடது. சி பவர் -3/2 ஜி பவர் 1/2. ஸோ எனக்கு வந்து ஆப்ஷனில் பார்த்தோன்னா √HG டிவைட் பை சி பவர் 3/2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. புரியுதா? அப்போ இதுதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. எனர்ஜி, வெலாசிட்டி, டைம் இது மூணுத்தையும் ஃபண்டமெண்டல் யூனிட்டாக எடுத்துக்கிறாங்க. இப்போ எனர்ஜியோட டைமென்ஷன் என்ன வரும்? எனர்ஜி எஸ் mL² t பவர் -2. கரெக்டா இல்லையா? வெலாசிட்டிக்கு என்ன வரும்? L t பவர் -1. டைமுக்கு டைம் தான். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் கேட்குறாங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் பர் ஏரியா. சரியா? ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஃபோர்ஸ் பர் ஏரியா போட்டோன்னா என்ன கிடைக்கும் உனக்கு? m L பவர் -1 t பவர் -2ன்னு கிடைக்குமா? கரெக்டா இல்லையா? கரெக்ட்மா. அதை வந்து ஏரியாவில் டிவைட் பண்ணி சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு வந்து ஐம் சாரி சர்ஃபேஸ் டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் லென்த். ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் ஏரியா போட்டோன்னா ப்ரெஷர். சரியா? ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் லென்த் தான் என்னது உனக்கு? சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுனா mL பவர் +1 t பவர் -2. நான் அதை வந்து ஒரு எல்லால டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு எல்லே காணாம போயிருமா? கரெக்டா இல்லையா? அப்போ என்னோட சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு E பவர் A V பவர் B T பவர் C. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்க போது? எனக்கு சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷன் mt பவர் -2 இஸ் ஈக்குவல் டு எனர்ஜியோட டைமென்ஷன் என்ன? mL² t பவர் -2 the whole power A. L t power -1 the whole power B. Next time power C. இப்போ நான் ஈக்குவேட் பண்ண போறேன் மாஸ்க்கு. மாஸ்க் ஈக்குவேட் பண்றேன் அப்படின்னு சொன்னா 1 is equal to A. வந்துருச்சா ஒரு வேல்யூ? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தனா நான் லென்த்துக்கு ஈக்குவேட் பண்றேன். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு லென்த் இல்ல. அப்ப 0 is equal to 2A plus B. அப்ப B யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? -2A. அதாவது -2. நெக்ஸ்ட் டைம்க்கு ஈக்குவேட் பண்றேன். -2 is equal to -2A minus B plus C. கரெக்டா இல்லையா? ஹலோ. ஸோ -2Aக்கு வந்து நான் B அந்த வேல்யூல நான் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். -2Aக்கு வந்து அந்த வேல்யூ போட்டு ப்ளஸ் பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் சியோட வேல்யூ வந்து -2ன்னு கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? இல்லை நான் இங்கே தப்பு பண்ணியிருக்கேனா? ஏன்னா 4 ஆப்ஷன்லையுமே நான் எதிர்பார்க்குற மாதிரி. ஆமாம். ஓகே. ஸோ அப்போ பார்த்தோன்னா எனர்ஜி பவர் ஏவோட வேல்யூ 1, வெலாசிட்டி பவர் பியோட வேல்யூன்னா -2, டைம் பவர் சி அதோட வேல்யூன்னா -2. புரியுதா இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உனக்கு இது இல்லாமல் என்ன இருக்கும்? பேசிக்கான ஒரு சில அது வேல்யூ என்னது ஜஸ்ட் மறந்துட்டேன். பேசிக்கான சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஸோ அது எல்லாமே நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தயவுசெய்து அந்த வீடியோலாம் பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஸோ மேபி இந்த லெசன் முடிஞ்ச உடனே